வணக்கம். இன்னைக்கு வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள்ல வல்லினம் மிகும் இடங்கள் மட்டும் பார்க்கலாம். இந்த பதிவில் அடுத்த பதிவில் மிகா இடங்கள் பார்க்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா சொல்லி கொடுத்தா குழப்பிடும் உங்களுக்கு. இப்போ இக்கு இச்சு இப்பு இதெல்லாம் எங்கெங்க வரும் வராதுன்னு ஒரு சின்ன குழப்பம் ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா? அந்த சட்டையா அந்த சட்டையா, கன்று குட்டியா கன்று குட்டியா, இப்படி எங்க வல்லினம் மிகும் மிகாது அப்படின்றது நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பேசும்போது எப்படி வேணால் பேசிடுவோம். நம்ம தமிழெண்ணை நம்மளை தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் பாருங்க, மார்க் போட மாட்டாங்க. சைலண்ட்டாக நம்ம தமிழெண்ணை அங்கே நம்மளை தண்டிச்சிருவா. அதனால் நம்ம அதை பார்த்துடலாமா? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே உங்களுக்கு அந்த வல்லினம் மிகும் இடங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டா அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடும். உங்கள் சிலபஸில் சந்திப்பிழை எழுத்து அழகு 1 இருக்குது. எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். அடுத்து அழகு 2ல் மரபு தமிழில் இளமை பெயர்லாம் இருக்கு இல்லையா? பசு, கன்று, ஆடு, குட்டி, ஒளி மரபு அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். நிறுத்தல் குறியீடுகளும் முடிச்சிட்டோம். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் கார்டில் அந்த வீடியோ வைக்கிறேன். ஆ இ உ அப்படின்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடியும் ஏன்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும் கா சா தா பா மிகும் அப்படின்னா, இப்போ இந்த எழுத்துங்களில் ஆரம்பிக்கிற எழுத்துக்கு பின்னாடி வர வார்த்தையில் இக்கு இச்சு இத்து இப்புன்னு வரும்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் ஒற்று மிகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்கு பார்த்தீங்கன்னா ஆ கூட்டல் கிளி அக்கிளி, இக்கு வந்துருச்சா? இது வந்துருச்சு. ஈ கூட்டல் சங்கு, இந்த ஈக்கு இச்சங்கு, இச்சு வந்துருச்சு. ஊக்கு ஊன்ற சுட்டு எழுத்துக்கு ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம். கா சா தாப்பா மிகும் சொல்லிட்டாங்களா? கரெக்டாக புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது இப்போ உங்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் ஆ இ ஊக்கு பின்னாடியும் ஏன்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும் கா சா தாப்பா மிகும். ஓகே. அடுத்து அந்த இந்த எந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகும். அந்த கூட்டல் காலம் அந்த காலம். இது இந்தக்கு பாருங்க, இந்த கூட்டல் புலி இந்த புலி. இங்கே ஆக்கு பதிலாக ஈ போடணும், புத்தகத்தில் மிஸ்டேக். எந்த எந்த கூட்டல் செடி எந்த செடி, வல்லினம் மிகுந்திருக்கா? 2 பாயிண்ட். சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்களுக்கு பின்னாடி மிகும். அடுத்து அந்த இந்த எந்த பின்னாடி மிகும். அங்கு இங்கு ஆங்கு ஈங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அங்கு கூட்டல் கண்டான் அங்கு கண்டான். எங்கு கூட்டல் சென்றாள் எங்கு சென்றாள். ஆங்கு கூட்டல் போனாய் ஆங்கு போனாய். இப்போ இது நமக்கு வழக்கில் இல்லை. இது ரெண்டும். யாங்கு கூட்டல் பார்த்தான் யாங்கு பார்த்தான். இருந்தாலும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம கேள்விப்படாத வார்த்தைங்க, இங்கே வராதோன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. அடுத்து அப்படி இப்படி எப்படி, இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்படி சொல், இப்படி செய், எப்படி பாடினாய், இது ஞாபகம் வச்சுக்கணும். இனி தனி மற்று மற்றை மற்ற, இந்த இடைச்சொற்கள் இது எல்லாமே இடைச்சொற்கள். இடைச்சொற்களுக்கு பின்னாடி வலி மிகும். வலி மிகும்னா வல்லினா மிகும். இனி படிப்பேன் இப்பு. இனி தனி தனி பிறவி. மற்று மற்று பின். மற்றை மற்றை கூட்டல் செய்யுள் மற்றை செய்யுள். மற்ற மற்ற கூட்டல் பெண்கள் மற்ற பெண்கள். எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்களா? அடுத்து 2ஆம் வேற்றுமை விரியின் பின்வரும் வழி மிகும். 2ஆம் வேற்றுமையை விரிச்சு சொல்லும் போது, விரின்னா விரிச்சு சொல்லும் போது, நதியை இங்கே விரிச்சிருக்கா ஐ 2ஆம் வேற்றுமை உருபு. தேடி வந்த கடல், நதியை தேடி வந்த கடல். அப்போ 2ஆம் வேற்றுமைக்கு பின்னாடி நமக்கு வல்லினம் மிகுந்திருக்கு. படிப்பை கூட்டல் தொடர் படிப்பை தொடர் ஐ 2ஆம் வேற்றுமை உருபு. பாடலை பாடு இப்பு. பணியை செய்தான் ஐ வந்துருச்சா 2ஆம் வேற்றுமை உருபு இங்கெல்லாம். அடுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்துக்கு பின்னாடி மிகும். அந்த இந்த எந்த பின்னாடி மிகும். இனி தனி மற்று மற்றை மற்ற அங்கு இங்கு எங்கு யாங்கு இதுக்கெல்லாம் அதுக்கு பின்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு சின்ன ரிவிஷன் தான். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வரும்போது காசா தாப்பா எழுத்துக்கள் வரும். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மலர் பிளஸ் காடு மலர் காடு. மலரை உடைய காடு, அதனால இது 2ஆம் வேற்றுமை மலரை.
இரண்டாம் வேற்றுமை உருபு, பயனுக்கு உடைய காடு, வாழை கூட்டல் தோப்பு வாழைத்தோப்பு, வாழையை உடைய தோப்பு. அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயணமுடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். கதர் கூட்டல் சட்டை கதர் சட்டை, கதரால் ஆகிய சட்டை, கதரால் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் ஆள். உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஐ ஆள் கு இன் அது கண். முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, கடைசி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இது 1 2 3 4 5 6 7 8 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு மூன்றாம் வேற்றுமை நம்ம எண்ணும் போதே ஐ தான் ரெண்டாவது விரல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஐ ஆள் கு இன் அது கண் 7 வரைக்கும் தான் நம்ம சொல்லணும். 8ஆவதுக்கு உருபு கிடையாது, முதலுக்கும் உருபு கிடையாது. அப்போ நமக்கு மூன்றாம் வேற்றுமை உருபுனா ஐ ஆள், ஆள் தான் மூன்றாம் வேற்றுமை உருபு. கதர் கூட்டல் சட்டை கதரால் ஆகிய சட்டை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயணம் வந்துருச்சா? அப்ப இந்த இடத்துல இச்சு வரணும், அந்த இடத்துல வல்லினம் மிகும். இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். அடுத்தது நான்காம் வேற்றுமை விரியின் வருமொழி முதலில் வரும் வலி மிகும். இங்க நான்காம் வேற்றுமை உருபு என்ன சொன்னேன்? கு. ஏழைக்கு நான்காம் வேற்றுமை உருபு விரிஞ்சி வந்திருக்கு, வெளிப்படையா வந்திருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. வெளிப்படையா வந்தாலும் மிகும். பாலுக்கு சர்க்கரை கு, நான்காம் வேற்றுமை உருபு கு. அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். ஐந்தாம் வேற்றுமை உருபு என்ன சொல்லியிருக்கேன்? இன். வாய்ச்சொல்லில் வீரநடி, வாயின் சொல்லில் வீரநடி, விழியின் கனல் இன். அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகையில நிலைமொழி, இதுதான் நிலைமொழினா அக்கிரணையா இருந்தா வருமொழி வல்லினம் மிகும். நிலைமொழி என்ன? தேர். அக்கிரணையா? அப்ப ஆறாம் வேற்றுமை உருபு என்ன? அது. தேரினது தட்டு, தேர் தட்டு. அப்ப அந்த இடத்துல ஆறாம் வேற்றுமை உருபு வருதா? இதை பிரிச்சு நீங்க சொல்லும் போது அந்த வேற்றுமை உருபு சேர்த்து சொன்னீங்கன்னா முழு பொருள் தரும். அப்ப அந்த மாதிரி பொருள் தர இடத்துல உங்களுக்கு வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அக்கிரணையாக இருந்தால் வருமொழி வல்லினம் மிகும். நாய் கூட்டல் குட்டி நாய்க்குட்டி. இந்த நிலைமொழியில அக்கிரணையா? நாய் அக்கிரணையா இருக்கு. அப்ப வருமொழியில இந்த பக்கத்துல தான் வருமொழி, வருமொழியில இக்கு வரும், வல்லினம் வரும். நாய்க்குட்டி. ஏழாம் வேற்றுமை உருபும் பயணம் பாருங்க. மலை கூட்டல் குகை, வேற்றுமை உருபு என்ன? கண். மலையின் மலைக்கண் குகை, மலைக்கண் குகை. இந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின்னாடி வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம் என்ன பாருங்க? செக்கு, செக்கு துணி. தச்சு கூலி, 10 பாட்டு, 8 தொகை, காற்று பறித்தது. இங்க மென்தொடர் குற்றியலுகரம். இப்ப மென்தொடர் குற்றியலுகத்துக்கு பின்னாடியும் வருது குரங்கு கூட்டல் குட்டி குரங்கு குட்டி, பஞ்சு கூட்டல் பொதி பஞ்சு பொதி. உங்களுக்கு இங்க மெல்லினம் வந்திருக்கும், அதனால இது மென்தொடர் குற்றியலுகரம். இங்க வல்லினம் வந்திருக்கும், அதனால இது வன்தொடர் குற்றியலுகரம். மருந்து கூட்டல் கலை மருந்து கலை, பாம்பு கூட்டல் தோல் பாம்பு தோல், கன்று குட்டி. ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். தனியா, இங்க உங்களுக்கு துணக்கால் வந்தாலே அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். தனியா தாகம் தனியா தாகம், அரியா குழந்தை. அடுத்து அகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையச்சம்னா என்ன? மெல்ல. இப்ப லாவுக்கு என்ன வரணும்னா இல்லு குட்டல் ஆ, லா. இப்ப லா நீங்க சொல்லும் போது ஆன்ட்டு வருதா? கடைசியில வார்த்தை உச்சரிக்கும் போது அந்த சவுண்ட் நமக்கு கேட்குது இல்லையா? அதுதான் அகர ஈறு.
இப்போ மெல்ல சிரித்தான் அகர ஈறு. ஓட பார்த்தான். ஓட அப்படின்னும் போது ஆன்ற சவுண்டு கேட்குதா? இப்போ ஓட பார்த்தான். அடுத்து இகர வீற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ரொம்ப மனசில் நிற்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். இகர வீற்று வினையச்சம் என்ன? ஓடி. அப்போ நீங்கள் சொல்லி பார்க்கும்போது ஈன்று வருதா? கூடி ஈ வருதா? ஈன்ற வார்த்தை அது இகர ஈற்று. ஈற்றில் ஈன்ற வார்த்தை அதுதான் இகர ஈற்று. இகர வீற்று அப்படின்ற போட்டிருக்காங்களா, அது இகர ஈற்று. ஈ வருது பாருங்க. ஓடி ஓடி போனான். இப்போ வருதா? வல்லினம் மிகுந்திருக்கா? கூடி செல் இச்சு வந்திருக்கா? வல்லினம் மிகுந்திருக்கு இகர வீற்றுக்கு பின்னாடி. யகர மெய்யீற்று வினையச்சத்தின் பின்னாடியும் வலிமிகும். போய் ஈன் முடிதா சவுண்டு? இப்போ யகர மெய்யீற்று. இந்த ஈற்று மெய் எழுத்தா? இது மெய் ஈறு, அதான் மெய்யீற்றுன்னு சொல்லியிருக்காங்க. யகர மெய்யீற்றா முடிஞ்சிருக்கு நமக்கு. ஓகேவா? இது அகர ஈற்று, இது ஈர்கட்டர்மர் பெயரெச்சம், இது இகர ஈற்று, இது யகர ஈற்று. எந்த எழுத்துல முடியுதோ அதை தான் சொல்றாங்க. ஈற்றுனா கடைசி வார்த்தை நிலைமொழியில. போய் பார்த்தான். டாரா இரட்டித்து வரும் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலங்கருக்கு பின்னாடி வலிமிகும். வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். டா இரட்டித்து வந்திருக்கா? டாரா இரட்டித்து வரும் நெடில்தொடர். அடுத்து உயிர்த்தொடர் குற்றியலங்கு. வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி. இரு இரட்டிச்சு வந்திருக்கா? இப்போ ஓர் எழுத்து ஒழுமொழியின் பின்னாடியும் நமக்கு வல்லினம் மிகும். தை கூட்டல் பொங்கல் தை பொங்கல். தைனா நமக்கு மாதம்ன்ற ஒரே ஒரு எழுத்துலேயே பொருள் தருது இல்லையா? அப்போ அங்கேயும் நமக்கு வல்லினம் மிகுது. எனக்கு புத்தகம் க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி தரதும் புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்காவது புரியலனா. தீ கூட்டல் கனல் தீக்கனல். இதுவும் ஒரு எழுத்தா? ஒரு எழுத்து ஒரு மொழி. இந்த ஒரே ஒரு எழுத்துலேயே நமக்கு அந்த மொழி என்னன்னு புரிஞ்சிருச்சு. தீனா என்ன? நெருப்பு. அது அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். தீக்கனல். பூ கூட்டல் கடை பூக்கடை. ஒரு எழுத்து பொருள் விளங்கிடுச்சு. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வலி மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன? சாரை பாம்பு. சாரைனாலும் பாம்பு நமக்கு தெரிஞ்சிடும். பாம்புனாலும் பாம்பு தான். ஓகேவா? அதனால சாரை பாம்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. உவமை தொகையில் வருமொழி முதலில் வலி மிகும். மலர் கூட்டல் பாதம் மலர்பாதம். உவமை தொகைனா என்ன? போன்றன்றது மறைஞ்சு வந்திருக்கும். மலர் போன்ற பாதம். அப்ப இப்பு வந்துருச்சா? வல்லினம் மிகுந்துருச்சா? இந்த ஊமை தொடர்ல தாமரை கண் தாமரை கண். நிலா முகம் நிலா போன்ற முகம். அப்ப அதெல்லாம் உவமை தொகை. உவமைனா ஒன்றும் இல்லை, நம்ம வர்ணிச்சு எதை பற்றியாவது ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் அந்த இடத்துல போன்ற அதுதான் அது மாதிரின்னு சொல்றதுக்கு வார்த்தை தான் போன்றன்னு மறைஞ்சு வந்திருக்கும். அது தொகை மறைஞ்சு வந்துன்னா தொகை. அதனால தான் அதை ஊமை தொகைன்னு சொல்கிறோம். தாமரை கண். வல்லினம் மிகா இடங்களை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்பயே பார்த்தோம்னா குழப்பமாயிடும் உங்களுக்கு. இலக்கணத்தை நினச்சி பயப்படாதீங்க. நம்ம பதிவெல்லாம் பாருங்கள். இதுக்கப்புறமா புணர்ச்சி விதிகளும் நிறுத்தற்குறிகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருந்தால் நான் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பிட்டாக படிக்க வேண்டியிருக்காது. ஃபுல் கான்செப்ட்டுமே கவர் ஆகிடும். இதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வீடியோ பார்த்துட்டு புத்தகத்தில் அந்த பேஜ் வரும்போது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம தமிழ் படி சேனலில் இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க இலக்கணத்தில். நன்றி.